போய் எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என் அண்ணா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இதயகுமார். அதுவும் இல்லாமல் மியூசிக்கெல்லாம் சொல்லவே முடியாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் போடணுமோ அந்த மாதிரி மியூசிக் அவங்க இது பண்ணியிருக்காங்க. டாக்ஸோட சீன் வந்துட்டு சொல்லவே முடியாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெயின் பண்ணி ஒரு ரோட்டில் இருக்கிற டாகை எடுத்து ட்ரெயின் பண்ணி ஒரு படத்தில் இந்த மாதிரி சீனில் கொடுக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம். அது டீம் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. டீம் ஒர்க்காக பண்ணதுனால மட்டும்தான் இன்றைக்கி படம் வந்து இந்த அளவுக்கு ரிவ்யூ கொடுக்க முடியுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். டாக் லவ்வர்ஸோ இல்லை டாக் பிடிக்காதவங்க கூட டாக் பிடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது மனுஷங்களை வச்சு பண்ணும்போது ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபீல் ஆகுமான்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில சீன் டாக்னால நம்மளை மனுஷங்களை வந்து அதோட கனெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு பெட்டாக தான் இருக்க முடியும். ஏன்னா பெட்டுக்கு மட்டும்தான் நம்மளோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இது இருக்குது. நன்றி உள்ள ஒரு விஷயம் இல்லையா? அந்த சீன் சொல்லியிருப்பாங்க, படத்துலேயே சொல்லாமலே சொல்லியிருப்பாங்க, ஒரு உசுரை காப்பாற்றினதுனால கடைசி வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அது வருது இல்லையா? அது வந்துட்டு ஒரு பெட்டால் மட்டும்தான் முடியும். அது ஒன்று மட்டும்தான், வாயில்லாத ஜீவன்கள் மட்டும்தான் நன்றியாக இருக்கும். இப்போ இருக்கிற மனுஷங்க யாரும் நமக்கு நன்றியாக இருக்கிறது இல்லை. அதனால் படத்தில் இந்த மாதிரி விஷயங்களும் நிறையா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது அவங்களோட உட்காந்து பார்க்குறதுக்கு. எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தது ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்குறது. ஏன்னா அவங்க எமோஷனல் ஆகிறாங்க, கை தட்டுறாங்க. இந்த நாங்கள் தனியாக தேட்டரில் நாங்கள் போட்டு பார்த்ததை தாண்டி இது இன்னும் எங்களுக்கு ரொம்ப கூடுதல் சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்களும் நல்ல படம் பண்ணியிருக்கோம். நாங்கள் மக்களை நம்பி தான் ரிலீஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆடியன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்ல கண்டென்ட் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் நாங்கள் இந்த படத்தை தைரியமாக அவங்க இருக்காங்க, அதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு யார்? நீ தியேட்டரில் பார்க்குறது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சவுண்டு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கான படம். ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஆக்ஷன் இருக்கும், எமோஷன் இருக்கும், ஒரு காட்டுக்குள்ளே இருந்து வெளில வர மாதிரி. எனக்கு அந்த பாதி பேர் அதான் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் அப்படியே ஊட்டி அந்த கொடைக்கானல் கூட்டு போன மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் நல்ல மெசேஜ் படத்தில். இந்த லீவுக்கு ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்குறதுக்கான ஒரு நல்ல படம் இது. வந்து குழந்தைங்களும் பார்க்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம், அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். எனக்கு நான் அதனால தானேங்க நான் படமே பண்ணேன். நரேஷன் கேட்டோடனே என் மைண்டில் படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதை விட பயங்கரமாக டைரக்டர் பண்ணிட்டாரு. ஸோ நாங்கள் வந்து ஹாப்பி. தேங்க்யூங்க. ஒரு என்டர்டெய்னிங்கான த்ரில்லர் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா பார்டரில் நடக்கிற ஏதோ எடுத்திருக்காங்க. நம்ம ரெகுலராக இருக்கக்கூடிய தமிழ் த்ரில்லர்ஸ் மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு கேரளா படங்கள்லாம் பார்க்குற மாதிரி அந்த பேட்டர்னில் வந்து சூப்பராக இருக்குது படம். ஹீரோ காளி வெங்கடண்ணன், அந்த ஹீரோட அம்மாவை ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் எங்கேயுமே லேக் இல்லாமல் ரொம்ப நல்லா போகுது. ரொம்ப மியூசிக், ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பர். 2 சாங் தான், பட் அதெல்லாம் தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக இருக்குது. படத்துலேருந்து உங்களை கண்ணை எடுக்க விடாத அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த காடு உள்ளுக்குள்ளெல்லாம் போயிட்டு சின்ன உள்ளே இருக்க குகை, அது மாதிரி ரொம்ப இன்டீரியரான காட்டு இதெல்லாம் எடுத்துருக்காங்க. அது ரொம்ப அவ்வளோ அழகாக நம்ம புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கதை களமே ரொம்ப பேக்ட்ராப்பே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும். சொல்ல வேண்டிய மெசேஜ் மாதிரியா இல்லாமல் படத்தோடு சேர்ந்து அது அப்படி தான் இருக்குது. தனியாக மெசேஜ் மாதிரி எதுவும் தெரியல. ரொம்ப அழகாக அந்த நாய் அது மாதிரியான உயிர்கள் எல்லாமே சமம், எந்த உயிராக இருந்தாலும் நம்ம ரொம்ப முக்கியம் அப்படின்ற சொல்கிறாங்க. அது வெளிப்படையாக சொல்லாமல் அழகாக ஸ்டோரியாக இருக்குது. நல்லா இருக்குது. அந்த டாக் வந்து நடித்த மாதிரியே தெரியல. அது எப்படி சிஜி பண்ணாங்களா இல்லை உண்மையாக டாக் நடிக்க வச்சாங்கன்னு தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த டாக் ஃபுல்லாக படம் ஃபுல்லுமே ட்ராவல் பண்ணுது. ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டாகை வச்சுக்கிட்டு. ரொம்ப நல்லா இருக்குது டாகு ப்ளஸ் அந்த ஹீரோ அவரோட அந்த தர்மன்ற கேரக்டர் 2 பேருக்குள்ளே இருக்க பாண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை வச்சு தான் அந்த ஸ்டோரி பில்ட் ஆகுது. நல்ல ஒரு த்ரில்லராக பில்ட் பண்ணி அழகாக கொண்டு போயிருக்காங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு சொல்லுங்கள் இந்த படத்தோட? தர்மன் ப்ளஸ் சிலுவைன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலாக ரொம்ப சிலுவை பிடிச்சது. அவர் தர்மன் கேரக்டர் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அம்மா, இந்த 3 பேர் தான் கண்ணை விட்டு விலகாத அளவுக்கு இருக்குது. ஓகே.
இதில் வந்துட்டு எங்கள் அக்கா பையன் பண்ணியிருக்கான் இதயகுமார் சொல்லிட்டு கதாநாயகனுக்கு ஃப்ரெண்டாக வந்துருக்காப்புல அந்த பையன். அப்புறம் மாஸ்டர் அஜய்க்கு வந்து என் பையன் பேட்டி இது டப்பிங் கொடுத்துருக்குறான். இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஸ்டேட்டஸில் வச்சு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாரோட இன்டர்வியூ பார்த்துட்டு தான் இருக்கேன். படம் இந்த அளவுக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. செம்மையாக இருக்குது படம். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். ஒரு அசிங்கம் கிடையாது. என்ன சொல்கிறது, நம்ம ஏழைங்க கஷ்டப்படுறதை வச்சு மட்டும்தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம். இல்லை அதான் நாய் கூட இருக்குதுங்கிறதே இல்லாமல் அதுவும் ஒரு மனுஷர் மாதிரி நம்மளுக்கு உறுதுணையாக நின்று பண்ணியிருக்குதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக அது நடிப்பை சொல்லி கொடுத்து நாய் நடிக்கிறதுங்கிறத விட இது தெருவில் இருந்து எடுத்து வளர்த்தி ஒரு அப்பாவா அம்மாவா கூட இருந்து அதுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பார்த்துக்கணும். அவங்க இன்டர்வியூ நான் பார்த்துருக்குறேன். செம்மையாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஆக்சுவலாக மனுஷருங்க கூட இருந்து பண்ணின மாதிரியே இருந்ததை தவிர நாய் கூட இருந்து பண்ணுச்சுங்கிற மாதிரியே இல்லை. அதை அதோட பார்வையிலே தெரிஞ்சுக்கலாம் அதோட நடிப்பு எந்த அளவுக்கு அது பண்ணியிருக்குது அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. யாராக இருந்தாலும் ஃபேமிலியோட வந்து பாருங்க, எந்த அசிங்கமும் இல்லை. படம் பயங்கரமா போகும், நல்லா இருக்கும். செம்மையா பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் வந்து அந்த கடைசியா அந்த கத்தி எடுத்து சண்டை போட்ட சீன்ல கத்துன்னு கத்திட்டேன் நான். என் புள்ள அழுகிற காரணம் நான் அது உண்மையாலுமே அந்த மாதிரி இருக்கணும். யாரா இருந்தாலும் எப்படி சொல்ற, ஒரு ஆபத்துன்னு வரும்போது பையனுக்காகட்டும் நம்மளுக்காகட்டும் ஒரு ஆபத்துன்னு வரும்போது நின்று போராடுற ஒரு தாயா அவங்கள நான் பாக்குறேன். நல்லா செம்மையா பண்ணியிருக்கிறாங்க. மூவி சூப்பரா இருக்குப்பா. எல்லாம் ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய படம். பட் கொஞ்சம் ட்ரிகர் வார்னிங் இருக்கு. ஏன்னா உள்ள டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே எப்படி அப்யூஸ் பண்ணுறாங்களோ அதை உள்ளே ஷோ பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் ஒரு நல்ல அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும். அண்ட் டாக் லவர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். ஒரு மாரல் வேல்யூ ஒன்று உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மனுஷங்க மட்டும் இல்லை, இங்கே எல்லா உயிர்களுமே ஈக்குவல் தான், எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அண்ட் மியூசிக் அதுதான் ஸ்கோர் பண்ணியிருக்கு, செம்மையாக இருக்குது. அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அம்மா கேரக்டர், ஆமாம் அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நீங்கள் மூவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்னால் நல்லா இருக்காது, எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். அதனால தான் யாராக இருந்தாலும் அதை பார்ப்பாங்கல்ல. ஸோ நல்லா இருக்கு மூவி. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஆடியன்ஸோட பார்க்க ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆச்சு. இது எங்கெல்லாம் அவங்க வந்து கொண்டாடுறாங்க, எங்கே கனெக்ட் ஆகிக்கிறாங்க, எங்கே உணர்ச்சி வசப்படுறாங்க, எங்கே கைத்தட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப எமோஷ்னலான ஒரு இடம். அதே மாதிரி தான் ஆடியன்ஸும் வந்து அதை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அலங்குக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த ஸ்டோரி எதுக்காக ஓகே? சரி, நடிக்க வரும்பொழுது நம்ம வந்து சேலஞ்சிங்காக இருக்கிற விஷயங்களை எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சார் வந்து இந்த கதை சொல்லும்போது இந்த கதையில் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. ஒரு எல்லாருக்குமான இடம் தானே இந்த பூமி அப்படின்னு கேட்குற ஒரு உணர்வு எனக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அது ரொம்ப அழகாக வந்திருக்கு படத்தில். ஓகே, நீங்கள் படம் பார்த்துட்டீங்க ஃபுல்லாக. இன்னைக்கு இந்த கேரக்டர் நான் பண்ணி தான் எனக்கு நல்லா இருந்திருக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அஃப்கோர்ஸ் அம்மா கேரக்டர் தான். இல்லை அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் கேரக்டர் வரல அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. பார்ப்போம், அடுத்தடுத்து வந்துடும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கல மேம் இந்த அளவுக்கு வந்திருக்கோம்? இல்லை, நான் படம் வந்து கதையாக தான் கேட்டேன். விஷுவலாக நான் வந்து ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் தான் பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஐ வாஸ் லைக் ஆஸ்ட்ரக். ஏன்னா டெக்னிக்கலி இட் இஸ் அ வெரி பிரில்லியன்ட் ஃபில்ம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸில் வந்து எல்லாருமே ரொம்ப ஆமாம், அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ப்ரோ, மக்கள் வந்து ஒரு மூமெண்ட்டுமே வந்து எங்களை பார்த்துட்டு கூட சொல்லும் போதும் சரி, கை கொடுத்து பாராட்டி கட்டி பிடிச்சி நீங்கள் நல்லா பண்ணிக்கிறீங்க, அந்த ஒரு அங்கே ஒரு கை குழுக்கிலே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் என்ன மாதிரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு சவுண்டுலேயும் சரி வார்த்தையிலையும் சரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலன்னா நான் அவ்வளோ சந்தோஷத்தில் ஹாப்பியாக இருக்கிறேன் ப்ரோ. இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்துக்கு என்ன மாதிரி டிஃபரன்ஸ்? மாஸ்டர் வந்து ஒரு பெரிய வரவேற்பு. ஆமாம், அதே மாதிரி இதுவும் அந்த மாதிரி வருது. ஆனால் அதான் ப்ரோ, நான் ஒரு இன்டர்வியூ நான் சொல்லும் போது நான் பயனா ரவினா நான் சார் திருப்பி கேளுங்க ப்ரோ, நான் சொல்கிறேன் ப்ரோ. மாஸ்டர் பெரிய வரவேற்பு வந்தது. ஆமாம் ப்ரோ, அதே மாதிரி தான் வந்து இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு ப்ரோ? நான் படத்தில் நான் வேறு படத்தில் நான் நடிக்கும் போதும் சரி, நான் எல்லாமே கேரக்டரை தான் பண்ணிக்கிறேன். அந்த கேரக்டரும் எல்லாருக்கும் மக்களுக்கு பிடிக்கும். நான் மாஸ்டர் வந்து நான் அந்த சீன் நான் நடிக்கும் போதும் சரி, அந்த இதில் நான் எப்படி நான் மக்களோட கண்ணீர் நான் பார்த்தணும். ஆனால் இந்த படத்தில் நான் கண்ணீரோட நான் பார்க்குறேன். நான் வந்து என்னை வந்து சூப்பராக பண்ணிக்கிறேன். அந்த ஒரு மூமெண்ட்டில் அந்த ஒரு சீனை நல்லா பண்ணிக்கிற வந்து கை கொடுத்து பாராட்டி
எனக்கு வந்து எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு இந்த ஃபீல் போதும், எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். ஒரு வயசான அம்மாக்கிட்டையும் சரி, என் தம்பிக்கிட்டையும் சரி, அண்ணங்கிட்டையும் சரி, தங்கச்சிக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த ஒரு வார்த்தை நான் கேட்குது, நான் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறேன் ப்ரோ. ஒரு சீரியஸா போகும்போது ஒரு விஷயம் சீரியஸா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த டைம்ல வந்து பசிக்குதுன்னு ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு நான் அந்த மூமெண்ட் வந்து அவங்க வந்து நாங்கள் உட்காந்து கேங்காக உட்காந்து அந்த சீன் நாங்கள் பண்ணும்போது சொன்னாங்க, இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, ஆனால் அந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து இவன் இப்போனா பசிக்கு தான் போவானா, ஏன் பசிக்குது இப்படி பண்ணுறான், அந்த விதத்தில் இவன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி தான் பண்ண வச்சாங்க. அதில் நாங்கள் அங்கே பண்ணும்போது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அந்த கொட்டை மேட்டரும் சரி, இந்த ஆமாம் அந்த ஒரு சீமே நாங்கள் பண்ணும்போதும் சரி யாருமே சிரிக்கலை, நாங்கள் எதுவுமே பண்ணல. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் நாங்கள் ஒரு சீனுமே நாங்கள் பண்ணும்போது அது நான் பண்ணும்போது வந்து சிரிக்கிறாங்களே, கைத்தட்டலும் சரி, நான் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க போகிறோம். என்ன பேசணும்னு தெரியல, நான் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன். ஒரு மூமெண்ட்டுமே நான் பண்ண ஒரே சீனுமே எல்லாம் மக்களுக்கு பிடிச்சி என்னை பாராட்டுறாங்களா, அது போதும் ப்ரோ. ஓகே, விருப்பம் இல்லை, அசிங்கம் இல்லை, குடும்பத்தோடு பார்க்கலாம். அதே சமயம் பெட்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு அக்கறையோடு பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பெட்ஸ் வந்து நம்மளை காப்பாற்றுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழந்தை அது வந்து வழிகாட்டி நம்மளுக்கு முன்னால் போகுது. நாங்கள் சிபிஐ சேர்ந்தவங்க, அதனால் சிபிஐ தோழர் வந்து வழிகாட்டுறதையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அருமையாக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் அந்த படத்தில் நடித்தவங்க அத்தனை பேரும் மென்மேலும் இந்த வாழ்க்கையில் உயரணும்னு நான் வாழ்த்துறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன். பாய்த்தாங்க. அருமை, எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க. அருமையான நடிப்பு கண்ணு. எங்கள் பேரன் இதயகுமார் கதாநாயகனுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிறான். எங்கள் பேத்தி மண்ணாங்கட்டியில் நடிச்சிருக்கிறான். எங்கள் பேத்தி எங்கள் பேசிகிட்டு இருக்கிறவா மண்ணாங்கட்டி படத்தில் நடிச்சிருக்கு. ஆக வந்து நாங்களும் சினி குரூப்போட சேர்ந்தவங்க தான். அருமையாக பண்ணியிருக்குது கண்ணு. அதான் அது தெருநாயை எடுத்து வளர்த்தியவர், அவர் சொல்லியிருக்கார் வளர்த்துறவர். அந்த மாதிரி அவ்வளவு அழகா அது நம்ம ட்ரெயின் பண்ணின மாதிரியே இல்லாமல் இயல்பாக பண்ணியிருக்குது. ஆக மொத்தத்தில் படம் அருமையாக குடும்பத்தோடு பார்க்கலாம். எந்த அசிங்கமும் இல்லை, அருவருப்பு இல்லை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் உயரணும்னு நான் வாழ்க்கிறேன். ஓகேம்மா, பாய்.